வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் டெசிமேஷன் இன் டைம் ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் த கிவன் சீக்வென்ஸ் ஃபைண்ட் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கே யூஸிங் டிஐடி எஃப்எஃப்டி அல்காரிதம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சீக்வென்ஸ் எக்ஸ் ஆஃப் n is equal to n when that n value is greater than or equal to 0 and less than or equal to 7. 0 otherwise. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கே. Here capital X of k represents what? The frequency domain signal using DIT method. So DIT na enna artham? Decimation in time. Decimation in time na kuduthirukra sequence X of n enna panna porom? Decimate panna porom. Chinna chinna transforms ah pirichu then ida final ah combine panna porom. Okay? So inga first solution la given sequence eduthu எழுதணும். என்ன sequence கொடுத்திருக்காங்க? X of n is equal to n when n value is greater than or equal to 0 to less than or equal to 7. So இப்போ n ஓட value 0 இருக்கும்போது இங்க x of n ஓட value 0, n is equal to 1 னா இதோட value 1, 2 னா this value is also 2. Correct? 2 னா this value is also 2. Likewise up to 7. So total எத்தனை number of samples இருக்கு? 8 samples இருக்கு. புரியுதா உங்களுக்கு? So x of 0 value is equal to 0, x of 1 is equal to 1, x of 2 is equal to 2, up to x of 7 is equal to 7. Okay, so capital N is equal to 8 and we can write each samples like this. Okay, so இப்போ இந்த சீக்வென்ஸுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? Discrete Fourier transform using DIT method. ஸோ இந்த DIT மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே twiddle factor யூஸ் பண்ணுறோம். For 8 point DFTக்கு ஃபஸ்ட்டு 4 twiddle factors எடுத்துக்கிறோம். ஸோ W80 ஓட வேல்யூ என்ன? 1. W81 ஓட வேல்யூ 0.707 minus J 0.707. ஓகே, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 1 by square root தான் என்ன? 0.707. பட் ப்ராப்ளமில் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி W82 ஓட வேல்யூ என்ன? மைனஸ் ஜே. ஹியர் W83 வேல்யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் 3. W83 ஓட வேல்யூ வந்து minus 0.707 minus J 0.707. ஸோ இந்த 4 வேல்யூஸும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இந்த வேல்யூஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ன சால்வ் பண்ண முடியும்? டிஐடியோ டிஐஎஃப்ஓ ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எத்தனை ஸ்டேஜஸ் நம்ம எடுக்க போகிறோம்? இப்போ கொடுத்துருக்கிற சீக்வன்ஸை சிம்பிளாக ஸ்மாலர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸாக நம்ம எடுத்து ஃபைனலாக அதை லார்ஜர் ட்ரான்ஸ்ஃபார்மாக கம்பைன் பண்ணுவோம். ஸோ இப்போ n is equal to 8னா in terms of 2ல எப்படி எழுதலாம்? 2 power 3. ஓகே, ஸோ 3 ஸ்டேஜஸ் இங்கே இருக்கும். 3 ஸ்டேஜஸ்னால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 2 point DFT எடுப்போம், நெக்ஸ்ட் ஸ்டேஜில் 4 point DFT எடுப்போம், ஃபைனல் ஸ்டேஜில் தான் என்ன எடுக்கிறோம்? கொடுத்துருக்கிற 8 point DFT நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டிஐடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னா இன்புட் சீக்வன்ஸை வந்து பிட் ரிவர்ஸ்டு ஆர்டரில் எழுதணும். ஸோ பிட் ரிவர்ஸோட கான்செப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? சிம்பிளானா ஈவனையும் ஆட் வேல்யூஸையும் பிரிச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் வேல்யூஸ் தென் ஆட் வேல்யூஸ். இந்த ஈவன்லேயும் எப்படி எடுத்திருக்கோம்? 0, 4, 2, 6. பிட்டை ரிவர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் அதே ஆர்டரில் கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஆட் எடுத்துருக்கோன்னா அந்த வேல்யூஸ் எப்படி எழுதிக்கிறோம்? 1, 5, 3, 7. ஸோ இந்த ஆர்டரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கிறோம்? 0, 4, 2, 6, நெக்ஸ்ட்டு 1, 5, 3, 7. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எழுத போகிறோம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக புரியும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம என்ன டிஎஃப்டி எடுக்க போகிறோம்? 2 point DFT. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 8 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறீங்க. சிம்பிளாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 8 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 8 லைன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த இன்புட் சீக்வன்ஸ் வேல்யூஸை எழுதணும். இன்புட் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு? பிட் ரிவர்ஸ்டு ஆர்டரில் இருக்குன்னு சொன்னோம். தட் இஸ் 0, 4, 2, 6. ஈவன் நம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். 0, 4, 2, 6. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆட் நம்பர்ஸ் 1, 5, 3, 7. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 2 point DFT தான் எடுக்க போகிறோம். ஸோ பட்டர்ஃப்ளை டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் 2 point DITயை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏ வேல்யூ அப்படியே போகும். இந்த பி வேல்யூ இங்கேருந்து போகும்போது இந்த ட்விடில் ஃபேக்டரால் மல்டிப்ளை ஆகி இங்கே ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல எப்படி ஆகும்? இந்த ஏயோட வேல்யூ அப்படியே வரும், இந்த பியோட வேல்யூ ட்விடில் ஃபேக்டர்கிட்ட மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஃபார் 8 point DFTக்கு நான் சொல்கிறேன். இப்போ டிஐடி வந்து எடுக்கிறோம், 8 pointக்கு எடுக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 2 point எடுக்கிறோம். இந்த 2 point எடுக்கும்போது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹியர் வி கேன் சே திஸ் இஸ் வாட் ஏபி. ஸோ இங்கே என்ன கொடுக்கணும்? W80. W80ஓட வேல்யூ 1. ஸோ இங்கே எப்படி கிடைக்குன்னா A plus B
a minus b. இந்த வேல்யூ ஆட் பண்ணுறோம். செகண்ட் லைனில் வருது, இதே மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதே 4 பாயிண்ட் எடுத்தீங்கன்னு வைங்க, இதுக்கு 4 பாயிண்ட் எடுத்தோன்னா எப்படி கிடைக்கும்னா இங்கே 4 பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் 2ல் வந்து டிவிடல் ஃபேக்டர் போடுவோம். ஒன்று வந்து W80 போடுவோம், அதோட வேல்யூ 1. இன்னொன்று வந்து W82 போடுவோம், இட்ஸ் வேல்யூ இஸ் மைனஸ் ஜே. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எப்படி கிடைக்கும்னா a ப்ளஸ் b. நெக்ஸ்ட் என்ன கிடைக்குன்னா a மைனஸ் ஜேபி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்னா a மைனஸ் b. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் a மைனஸ் ஆஃப் மைனஸ் ஜேபி. திஸ் இஸ் வாட் தட் வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே எடுத்திருக்கோம். W80 இருக்கிறனால இட்ஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 1. ஓகே, ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறோம், a ப்ளஸ் b, திஸ் இஸ் a மைனஸ் b. ஸோ இங்கே என்ன இருக்குது 0, இங்கேருந்து வர்றது 4, 0 ப்ளஸ் 4 4, 0 மைனஸ் 4 மைனஸ் 4. ஸோ அதே மாதிரி இங்கே என்னது a ப்ளஸ் b, தட்ஸ் வேல்யூஸ் 2 ப்ளஸ் 6 8, ஹியர் இட் இஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 4, a மைனஸ் b. அதே தான் இங்கேயும் a ப்ளஸ் b, a மைனஸ் b, a ப்ளஸ் b, a minus b. That's it. So we can get 4 minus 4, 8 minus 4, 6 minus 4, 10 minus 4. So நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ் இங்கே கிடச்சிருக்க அவுட்புட்டில். இந்த வேல்யூஸை செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். செகண்ட் ஸ்டேஜில் 8 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். தென் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கிடச்ச அவுட்புட்ஸை அப்படியே எடுத்துக்கிறோம். 4 minus 4, 8 minus 4, 6 minus 4, 10 minus 4. 4 point DFTனா ஃபஸ்ட்டு 4 லைன்ஸை கன்சிடர் பண்ணணும். தென் த நெக்ஸ்ட் 4 லைன்ஸை செப்பரேட் டிஎஃப்டியாக எடுக்கிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் டிஎஃப்டியில் த டாப் 2 லைன்ஸில் இருந்து கீழே நம்ம வேல்யூஸ் எடுக்கிறோம், இந்த ப்ளஸ் சைன். சிமிலர்லி லாஸ்ட்டு 2 லைன்ஸ் என்ன பண்ணுறோன்னா தேர்ட் லைனை மல்டிப்ளைட் வித் திஸ் W80, இட்ஸ் வேல்யூ இஸ் 1. நெக்ஸ்ட் ஒன் வந்து W82, இட்ஸ் வேல்யூ இஸ் மைனஸ் ஜே. நீங்கள் இதை வந்து A1ன்னு வச்சுக்கலாம், இதை A2ன்னு வச்சுக்கலாம், இங்கே B1ன்னு வச்சுருக்கலாம், இங்கே B2ன்னு எடுத்துக்கலாம். 4 பாயிண்ட் டிஎஃப்டியோட ஃபார்முலாவே ரொம்ப சிம்பிள் தான். இங்கே என்ன பண்ணுறோம், A1 ப்ளஸ் B1. ஓகே, ஃபார் திஸ் 4 பாயிண்ட்டுக்கு W81ஓட வேல்யூ 1, W80ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ வி கேன் டைரக்ட்லி டேக் திஸ் வேல்யூ லைக் திஸ். அதே மாதிரி இங்கே என்ன எடுக்கிறோம், A2 மைனஸ் ஜே B2. சிம்பிள். அதே மாதிரி இங்கே என்ன எடுக்கிறோம், A1 மைனஸ் B1, ஹியர் இட் இஸ் A2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஜே B2. ஸோ இந்த வேல்யூஸை மட்டும் நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ A1னா என்ன 4, B1னா என்ன 8. ஸோ 4 ப்ளஸ் 8 12. நெக்ஸ்ட்டு A2 மைனஸ் ஜே B2. ஸோ A2னா என்ன மைனஸ் 4 மைனஸ் ஜே இன்ட்டு B2. B2ஓட வேல்யூ என்ன மைனஸ் 4. ஸோ மைனஸ் ஜே இன்ட்டு மைனஸ் 4. அப்போ இங்கே என்ன கிடச்சிரும், ப்ளஸ் 4J. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா 4 பாயிண்ட்டாக இதோட வேல்யூ வந்து A1 ப்ளஸ் B1, இதோட வேல்யூ A2 மைனஸ் ஜே B2, இங்கே A1 மைனஸ் B1, A2 minus of minus JB2. Okay, so this is how you can remember this values. அதே மாதிரி இங்கே third lineல A1 minus B1. A1 ஓட value 4, B1 ஓட value 8. So 4 minus 8 minus 4. So நம்மளுக்கு 4 minus 8 minus 4. So next இங்கே என்ன value வருது, A2 ஓட value minus 4 minus of already ஒரு minus J இருக்கு, that is multiplied with this minus 4 again. புரியுதா உங்களுக்கு? இங்கே B2 ஓட value என்ன minus 4. So minus into minus plus, again multiplied with this minus minus. So we can get minus 4J. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 4 பாயிண்டில் என்ன கிடச்சிருக்கு, 12 minus 4 plus 4J minus 4 minus 4 minus 4J. So the same way we can get that values for the second 4 point DFT. இது ஒரு 4 point DFT, அதே மாதிரி இது ஒரு separate 4 point DFT. So again the same thing here, A1 plus B1. So A1 என்றது என்னது 6, B1 என்றது என்னது 10. So 6 plus 10 16. So next என்ன பண்ணோம், A2 minus J B2. So A2 என்றது என்ன, இங்கே minus 4 minus J into B2 ஓட வேல்யூ என்ன 10. ஓகே, ஸோ இங்கே A2 என்றது என்ன minus 4 minus J into B2 ஓட வேல்யூ என்ன minus 4. So here minus 4 into minus J plus. சிம்பிளாக இந்த வேல்யூஸை மட்டும் A1 B1 A2 sorry A1 A2 B1 B2ன்னு வச்சுட்டு இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இந்த 8 பாயிண்ட் வேல்யூஸையுமே என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இப்போ தேர்ட் ஸ்டேஜில் என்ன பாயிண்ட் டிஎஃப்டி எடுக்க போகிறோம், 8 பாயிண்ட் டிஎஃப்டி. தட் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ். லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து எல்லா வேல்யூஸையும் கம்பைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 8 பாயிண்ட் டிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் த சேம் ப்ரொசீஜர். இங்கே 8 லைன்ஸ் எழுதியிருக்கோம். இந்த 4 பாயிண்டில் கிடச்சது இல்லையா அவுட்புட், 12 minus 4 plus 4J minus 4 minus 4 minus 4J 16 minus 4 plus 4J minus 4 minus 4 minus 4J. இந்த வேல்யூஸ் இங்கே அப்படியே எழுதியாச்சு.
For 8 point DFTக்கு last 4 lines இருக்கு இல்லையா, இங்க twiddle factorஆல multiply பண்ணணும் with this minus sign. So W80 is equal to 1, W81, W82, W83. So இந்த values ஏன் இங்க எழுதல அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய வேல்யூவா வரும். 0.707 minus J 0.707. That is the value of W81. இது W83 value போனோம்னா என்ன கிடைக்கும்? Minus 0.707 minus J 0.707. So இதை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு calculate பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். So இதனால சிம்பிளா இங்க W81, W82, W83 ன்னு எழுதிக்கலாம். So இந்த values கிடைக்குது இல்லையா, இதை செப்பரேட்டா calculate பண்ணி answer எழுதணும். புரியுதா? The first 4 linesல இருந்து next 4 linesக்கு downwardsல line வரணும். Next கீழே இருக்கிற 4 linesல இருந்து மேலே இருக்க 4 linesக்கு upward directionல arrow mark இருக்கணும். With this twiddle factor multiplication. So first value நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்குது? இந்த value அப்படியே எழுதியிருக்கோம். இங்க இருக்கிற 5th one. So first ஐயும் 5th ஐயும் connect பண்ணணும். second ஐயும் 6th ஐயும் connect பண்ணணும். third ஐயும் 7th ஐயும் connect பண்ணணும். 4th to 8th connect பண்ணணும். அதே தான் upward directionக்கு வரும். 5th to 1, 6th to 2, 7th to 3, 8th to 4. Okay. So இப்போ first line எடுத்துருக்கோம்னா இதோட another input எங்க இருந்து வருது? 5th line. So இங்க என்ன கிடைக்கும்? 12 plus 16 is equal to 28. இந்த ஒரு வேல்யூ ஈஸியாக கிடச்சிடும், டைரெக்டாக போட்டுடலாம். பட் இருந்தாலும் இது எப்படி எடுத்துக்கலாம்? W80ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி x of 1 வேல்யூ எடுக்கிறோம். இந்த வேல்யூ எப்படி வரும்? இந்த வேல்யூ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எடுக்கிறோம். -4 plus 4j that is added with this value. நெக்ஸ்ட் வேல்யூ எங்கேருந்து வருது? இந்த பாயிண்ட். ஓகே. ஸோ 6th பாயிண்ட்லேருந்து வருது. -4 plus 4j that is multiplied with this W81. This is very important. Okay. So second value வந்து multiplied with W81. அதே மாதிரி third என்ன ஆகும் அப்படின்னா இங்கே -4 plus here that 7th line is what? -4 multiplied with W82. அதே மாதிரி x of 3 is equal to -4 minus 4j added with that 8th value is what? -4 minus j multiplied with W83. இந்த 4 values கிடச்சிருச்சா நம்மளுக்கு? ஸோ அதே தான் இங்கே வரும், பட் மைனஸில் வரும். இங்கே 12 plus 16 போட்டோமா, இங்கே என்ன போடுவோம்? 12 minus 16. அதே மாதிரி இங்கே -4 plus 4j ப்ளஸ் இங்கே போட்டோமா, ஃபஸ்ட்டு 4 லைன்ஸு ஆட் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வர 4 லைன்ஸ் என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இங்கெல்லாம் ப்ளஸ் பண்ணியிருப்போம், ரெண்டு வேல்யூஸ்க்கு இடையில. இங்கே என்ன பண்ணியிருப்போம்? மைனஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சா? இந்த வேல்யூஸை தனியாக ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை தான் எடுத்து எழுத போகிறோம். ஓகே. தேர்ட் ஸ்டேஜோட ஃபைனல் கால்குலேஷனை இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன? கேபிட்டல் x of 0 that is equal to 12 plus 16 W80. W80 ஓட வேல்யூ 1 தான். ஓகே. ஸோ we can get that value as 28. ஸோ ஃபஸ்ட் அவுட்புட் கிடச்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் x of 1 that is equal to -4 plus 4j plus -4 plus 4j multiplied with this W81. இதுதான் நம்ம அங்கே வந்து டயக்ராமில் எழுதியிருந்தோம். ஸோ அந்த வேல்யூவை இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ W81ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டு வேல்யூஸே என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த -4ஆல் இந்த வேல்யூஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே போல் +4jவால் இந்த ரெண்டு வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து j² கிடைக்குதா? j²னா என்ன அர்த்தம்? j² is equal to -1. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா? ஸோ திஸ் டேர்ம் பிகம்ஸ் +2.828ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ரெண்டு j டேர்ம் இருக்குது, மைனஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ரைட்டா? தென் we can have -4 plus 4j. ஸோ இந்த எல்லா டேர்மையும் ஆட் பண்ணோன்னா ரியல் டேர்ம்லாம் ஆட் பண்ணணும். இப்போ -4 -2.828, ஹியர் இட் இஸ் +2.828. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? -4னே கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? j 2.828 ப்ளஸ் j 2.828னா இதோட வேல்யூ என்ன? j 5.656. ஆல்ரெடி ஒரு +4j இருக்கா? இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? ப்ளஸ் j 9.656. செகண்ட் வேல்யூ கிடச்சிருச்சா? தென் x of 2 value that is equal to -4 plus -4 into W82. W82 ஓட வேல்யூ என்ன? -j. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4j. தென் x of 3 value -4 -4j plus -4 -4j into W83. W83னா என்ன? -0.707 minus j 0.707. இந்த வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அகெயின். ஓகே. ஸோ இந்த எல்லா வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? -4 plus j 1.656. Then x of 4 value 12 minus 16 that is equal to -4. So next x of 5 is equal to -4 plus 4j minus of -4 plus 4j into W81.
W8 1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணி the whole terமையும் simplify பண்ணோம். ரியல் டேர்ம்லாம் ஆட் பண்ணணும் and imaginary termsலாம் ஆட் பண்ணோம்னா we can get x of 5 is equal to minus 4 minus j 1.656. Then x of 6 value minus 4 minus of minus 4 into W82. W82 ஓட value minus j. So here we can get minus into minus minus 4j. So minus 4 minus j. And the last value is what? Minus 4 minus 4j minus of minus 4j into W83. Okay. So இந்த valuesலாம் ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணணும்? calculatorல multiply பண்ணி ப்ராப்பரா real term and imaginary terms ஆட் பண்ணீங்கன்னா we can get that value as minus 4 minus j 9.656. So இப்போ எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா? ஃபைனலாக நம்ம எப்படி ஆன்சர் எழுத போகிறோம்னா கேபிட்டல் x of k தானே கேட்டிருக்காங்க. For 8-point DFT we can write this values like this: x of 0, x of 1, x of 2 up to x of 7. புரியுதா? ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே இங்கே எடுத்து எழுதுகிறோம். ஃபைனலாக இந்த 3 ஸ்டேஜஸையும் கம்பைன் பண்ணி ஒரே டயக்ராமாக நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நல்லா ஃபெமிலியர் ஆயிருச்சு அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ண தெரியும் அப்படின்னா யூ கேன் ட்ரா த சிங்கிள் டயக்ராம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் ட்ரா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ப்ராப்ளம் நல்லா ஃபெமிலியராக செய்ய தெரியும்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு டயக்ராம் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி சால்வ் பண்ணிங்கனாலே போதும். ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நீங்கள் ட்ரா பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதி ஃபைனலாக கம்பைன் பண்ணுறதுக்கு யூ கேன் டூ திஸ் ப்ராப்ளம் லைக் திஸ் இன் அ சிங்கிள் ஸ்டெப். ஓகே. ஸோ சிங்கிள் பேஜில் இந்த இதை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் மட்டும் இந்த ஈக்குவேஷன்ஸ் இங்கே நீங்கள் எழுதிட்டு அதை தனி கால்குலேஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்புட் எடுக்க முடியும். ஏன்னா இந்த சின்ன பேப்பரில் எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா மேபி சம் எரர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சிங்கிள் ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜஸாக வந்து சால்வ் பண்ணி ஃபைனல் ஆன்சரை வந்து நீங்கள் எப்படி காட்டலான்னு சொல்கிறேன். இல்லை எங்களுக்கு நல்ல ஃபெமிலியராக தெரியும்னா யூ கேன் டூ திஸ் ப்ராப்ளம் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 2-point DFT எடுத்திருக்கோம், செகண்ட் ஸ்டேஜில் 4-point DFT எடுத்திருக்கோம், தேர்ட் ஸ்டேஜில் 8-point DFT கொண்டு வந்துட்டோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மெத்தட் தான். என்னது? a + bன்னு வச்சுக்கோங்க, இது a - b, இதே தான் எல்லாத்துக்கும். செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இது a1, இது a2, இது ab1, இது b2. இதோட அவுட்புட் எப்படி வரும்னு சொன்னேன்? a1 + b1. இங்கே என்ன வரும்? a2 மைனஸ் jb2. ஏன்னா இங்கே மைனஸ் இந்த W82ஓட வேல்யூ என்ன வரும்னு சொன்னோம்? மைனஸ் j வரும் அதனால. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்? a1 மைனஸ் b1. இங்கே என்ன வரும்னு சொன்னோம்? a2 மைனஸ் ஆஃப் மைனஸ் jb2. ஓகே. ஸோ அதே தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். பட் இந்த 8-point DFTயில் அந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது, கொஞ்சம் டிடிஎஸ்ஸாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் 2 ட்விடில் ஃபேக்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ ஃபைனலாக நம்ம கேபிட்டல் X of Kவை எடுத்து எழுதிடணும். புரியுதா எல்லாருக்கும்?